ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம மனிதர்களையே கதிகலங்க வைத்த சில இயற்கை பேரழிவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கையுடைய ஆபத்தை உணர்த்துறதோட இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நியூயார்க்கில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அங்கே இருந்த லைப்ரரி ஒன்னோட செவுத்தை உடைச்சிட்டு வெள்ளம் உள்ள நுழையிற காட்சிகள் தான் இது. இதனால $10 மில்லியன் அளவுக்கான இழப்பும் பல பழமையான டாக்குமெண்ட்ஸ் தண்ணியால சேதமும் அடைஞ்சிருக்கு. வடநாட்டின் ஏதோ ஒரு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா கோவிலோட ஒரு பகுதி அப்படியே அடிச்சிட்டு போகுது. ஆத்துல பெருக்கெடுத்து ஓடுற தண்ணி ஒரு பெரிய பாலத்தையே அடிச்சு வாரிட்டு போகுது. அதோட பக்கத்துல நிக்கிறதுல இருக்கிற ஆபத்து தெரியாத இவங்க தண்ணி இந்த பக்கமா வர தொடங்கினதும் அந்த இடத்தை விட்டு ஓட தொடங்குறாங்க. கடல் கூட பல நேரங்கள்ல இந்த அளவு கொந்தளிக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண ஆறு எந்த அளவு கொந்தளிப்போட இருக்குதுன்னு பாருங்க. மழையால ஏற்பட்ட வெள்ளத்தால சின்ன கடை ஒண்ணு வெள்ளத்துல அடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமாவும் எந்த சேதமும் இல்லாம அப்படியே முழுசா மிதந்து போகுது. ஆத்துல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இந்த பாலத்தோட தூண்கள்ல ஒன்ன வலிவிளக்க செஞ்சிருக்கு. தொடர்ந்து அதிவேகமா பாயிற வெள்ளம் கொஞ்ச நேரத்திலேயே தூணோட சேர்த்து மேலே இருந்த ரோடையும் காலி பண்ணுது. ஆப்கானிஸ்தானின் பாலைவன பகுதி ஒன்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு தான் இது. திடீர்னு பெஞ்ச மழையால நிலத்தின் மேற்பகுதி தளர்வாகி சின்ன சின்ன கற்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பிரேசில்ல இருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் இது. பார்க்க அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கிற இந்த கிராமம் சில மணி நேரங்கள் பெஞ்ச கடுமையான மழை காரணமா இப்படி மாறி இருக்கு. மொத்த இடமும் தண்ணியில மூழ்கினதோட சில வீடுகளின் கூரை வரைக்குமே தண்ணி ஏறி இருக்கு. ஆத்துல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால ஆத்தோட பக்கவாட்டுல இருந்த மண் சரிஞ்சி மேல நின்ன கார்கள் மொத்தமா ஆத்துக்குள்ள விழுது. பெருசா மழை பெய்யற ஒரு நாள்ல நிறுத்த வேற இடமே இல்லாத மாதிரி அங்க கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஜப்பானோட ட்ரெயின் ஸ்டேஷன் ஒன்னுல எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. படு வேகமான புயல் காத்து தண்ணிய ஒரு பக்கமா அடிச்சு தள்ளுறத பார்க்க முடியும். ஸ்டேஷனுக்கு வந்த பயணிகள் சப்போர்ட்டுக்கு தூண்களை இறுக்கமா பிடிச்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆத்துல பெருக்கெடுத்து ஓடுற தண்ணி பாலத்தையே மூடுற அளவு உயரமா இருக்கு. ஆனாலும் அதுல இருக்கிற ஆபத்து புரியாம சிலர் பாலத்தை கடந்து போகிறத பார்க்க முடியுது. ரோட்டை மறிச்சு வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது அதை தாண்டியே தீருவேன்னு இந்த டிரைவர் அவரோட காரை உள்ள கொண்டு போறாரு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போறது மாதிரி இருந்தாலும் பாதி தூரம் போனதும் வெள்ளத்தோட வலுவான பகுதியை தாண்டி அவரால் போக முடியல. கடைசியா அந்த பக்கத்துல இருந்து வந்த இன்னொரு கார் வந்து இந்த காரை இழுத்துட்டு போகுது. இந்த வீடியோல சில மக்கள் ஓடி வர்றாங்க. அவங்க ஏன் ஓடி வர்றாங்கன்னா அவங்க பின்னால வெள்ளம் கரை புரண்டு ஓடி வருது. அதுகிட்ட இருந்து தப்பிக்க தான் அவங்க ஓடி வர்றாங்க. இந்த வீட்டோட ஓனர் அவரோட வீட்டை பக்காவான வாட்டர் ப்ரூஃப் வீடா கட்டியிருக்காரு. வீட்டுக்கு வெளியே கழுத்தளவு தண்ணி நின்னும் வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அந்த வெள்ளப்பெருக்குல ஒரு வாத்து விரல் ஜாலியா நீந்திக்கிட்டு இருக்கு. மலைப்பகுதி ஒன்றுல தண்ணி ஆர்ப்பரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. அதை கடந்து போகிறது ஆபத்துன்னு தெரிஞ்சும் இந்த பஸ் டிரைவர் முன்னாடி போக முயற்சி பண்றாரு. ஆனா நம்மால அதை கிராஸ் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சதும் உடனடியா ரிவர்ஸ்ல வர்றாரு. ஆறு ஒன்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆத்து மேல இருந்த பலமான இரும்பு பாலத்தை அப்படியே உடைச்சு இழுத்துட்டு போகுது. இவங்க டிராபிக்ல ஸ்டக் ஆகி இருக்கும் போதே வெள்ளப்பெருக்கால சாலை ஒட்டு மொத்தமா தண்ணியில மூழ்கி இருக்கு. ஏற்கனவே டிராபிக்ல வெறுத்து போய் நிக்கும் போது அதுக்கு மேல தலைவலிய கூட்டுறது மாதிரி வெள்ளமும் வந்தா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பாலைவன நாடான UAEல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தான் இது. அதிகமான மழைப்பொழிவு இல்லாத UAEல பெரும்பாலான இடங்கள்ல மழைநீர் வடிகால்களே இருக்காது. சரியான வடிகால் அமைப்பு இல்லாததால திடீர்னு ஒரு பெரிய மழை பெய்யும் போது அது பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துது. அமெரிக்காவின் மருத்துவமனை ஒண்ணுக்குள்ள வெள்ளம் புகுந்த காட்சிகள் தான் இது. கதவுக்கு நடுவுல இருந்த கேப் வழியா மெதுவா வர தொடங்கின வெள்ளம் ஒரு கட்டத்துல கதவை உடைச்சிட்டு உள்ள ஆறு மாதிரி பாயுது.
பல வருஷ உழைப்புல பார்த்து கட்டின வீட்டை ஆறு அடிச்சுக்கிட்டு போகிறத பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். 2020 ஜூன் மாதம் 3ஆம் தேதி நார்வேல பெரிய நிலச்சரிவு ஒண்ணு வந்திருந்தது. ஊரோட ஒரு பகுதியை அது அப்படியே கடலுக்குள்ள கொண்டு போயிருந்தது. அந்த நிலப்பரப்புல 8 கட்டிடங்கள் இருந்தது. அந்த 8 கட்டிடங்களும் முழுசா கடலுக்குள்ள போயிருக்கு. குறிப்பா இந்த வெள்ளை நிற வீட்டை எந்த சேதமும் இல்லாம அப்படியே கொண்டு போறத பார்க்கலாம். நிலச்சரிவு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கட்டிடங்கள்ல இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டதால எந்த உயிர் சேதமும் ஏற்படல. அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்த ஒரு லேடி அவங்க வீடு இருந்த ஏரியால பெஞ்ச ஆலங்கட்டி மலையை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஆலங்கட்டி மலை ஒரு புயல் மலையா மாறுது. வேகமா வீசுற காத்துல மழை நீரோட சேர்ந்து பல பொருட்களும் பக்கவாட்டுல அடிச்சிட்டு போகுது. இவ்வளவு வேகமான புயல்லையும் அவங்க வீட்டுக்கோ இல்ல அவங்களுக்கோ எந்த சேதமும் ஏற்படல. இத்தாலியோட வீடு ஒன்றில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. வீடியோல வேகமா வீசுற புயல் காரணமா சில மரங்கள் அடுத்தடுத்து சரிஞ்சு விழுறத பார்க்கலாம். மலை சரிவுல நிக்கிற அந்த மரங்கள்ல ஒரு மரம் விழுந்ததும் சரியான பிடிமானம் இல்லாம மற்ற மரங்களும் அடுத்தடுத்து சரிஞ்சு விழுது. சைனாவோட அடுக்குமாடி குடியிருப்புல இருந்த ஒருத்தர் பால்கனி வழியா மோசமான புயல் ஒன்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த சில நொடிகள்ல பால்கனில இருந்த தடுப்பு கண்ணாடி மொத்தமா அடிச்சிட்டு போகுது. அதை பார்த்து அவரு பயத்துல கத்துறாரு. நிலச்சரிவுங்கிறது ரொம்பவுமே மோசமானது. அது போற வழியில மின் நிலையம் இருக்கிறது இன்னும் மோசமானது. இந்த நிலச்சரிவு அந்த மின் நிலையத்தை முழுசா அழிக்குது. மின் நிலையம் சரியாகிற வரைக்கும் பல கிராமங்களுக்கும் மின்சார வசதி இருக்காது. செய்தி நிறுவனங்கள் இயற்கை பேரழிவுகளை தொடர்ந்து கவர் பண்றத பார்த்திருப்பீங்க. இங்க இயற்கை பேரழிவு ஒண்ணு செய்தி நிறுவனம் ஒண்ணு கவர் பண்ணுது. நியூஸ் புரோட்காஸ்ட் போய்கிட்டு இருக்கும் போதே கட்டிடம் நிலநடுக்கத்தால ஆடத் தொடங்குது. ஜப்பான்ல இதெல்லாம் சாதாரணம்ங்கிறதால ரிப்போர்ட்டர் தொடர்ந்து செய்திகளை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல கூட ஒருத்தர் அசராம உட்கார்ந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. உயரமான மலை ஒண்ணுல ஏற்பட்ட நிலச்சரிவோட காட்சிகள் தான் இது. மலையோட ஒரு சின்ன பகுதி அப்படியே சரிஞ்சு விழுது. நேரா கீழே இருந்த காட்டுப்பகுதி மொத்தமா அழியுது. பிரம்மாண்டமான புழுதி புயல் சாலையை ஆக்கிரமிச்சு இருக்கிறத பார்த்த இந்த காரோட டிரைவர் வண்டியை நிப்பாட்டி அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. அதுக்குள்ள போனா தனக்கு ஏதாவது ஆகுமோ இல்லையோ காருக்கு பலத்த சேதாரம் ஆகும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். மலை அடிவார சாலை ஒன்றில் திடீர்னு பெரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்படுது. டன் கணக்குல மண்ணும் பாறைகளும் ரோட முழுசா மூடுது. கடுமையான புயல் காத்து காரணமா கட்டிடத்தோட முன்பகுதியில இருந்த கண்ணாடி அமைப்பு மொத்தமா கலண்டு விழுது. இமயமலையின் ஒரு பகுதியில ஏற்பட்ட நிலச்சரிவு தான் இது. தண்ணியோட சேர்த்து பெரிய பெரிய பாறைகள் ஆறு மாதிரி ஓடுது. தாய்வான்ல ஏற்பட்ட தொடர்ச்சியான நிலநடுக்கங்களால இந்த கட்டிடங்கள் இப்படி சரிஞ்சு போய் நிக்குது. இந்த நிலையில இதை தொடர்ந்து பயன்படுத்துறது முடியாத ஒண்ணு. இங்க ஒருத்தர் தன்னோட வீட்டுக்கு வெளியே மழை பெய்யறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. மிதமான காத்தோட நல்ல மழையும் பெய்துகிட்டு இருக்கு. திடீர்னு காத்தோட வேகம் அதிகமாக தொடங்கி புயல் காத்து மாதிரி வேகமா வீசுது. ஒரு அழகான மழையில தொடங்கி சில நொடிகள்லயே மரங்கள் சரிஞ்சு விழுறதும் குப்பை தொட்டிகள் காத்துல பறக்கிறதுமா ஒரு கோரமான புயலா மாறுது. ஹிமாச்சல் பிரதேசத்தின் சிம்லாவில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுல 15க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.